மத்தூர் அருகே ரேஷன் அரிசி கடத்திய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் ரேஷன் அரிசி கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சிவம்பட்டி பகுதியில் கர்நாடக மாநிலத்திற்கு ரேஷன் அரிசி கடத்துவதாக கிருஷ்ணகிரி உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இந்த தகவலின் பெயரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது சிவம்பட்டி நோக்கி வந்த பிக்கப் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தபொழுது வண்டியில் ரேஷன் அரிசி இருப்பது தெரியவந்தது. பின்னர் வண்டியில் இருந்த 2 இளைஞர்களை கைது செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வண்டியை பறிமுதல் செய்து மத்தூர் காவல் நிலையம் எடுத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் வண்டியில் 25 கிலோ எடை கொண்ட 50 மூட்டைகள் இருந்தது தெரியவந்தது. மேலும் வண்டியை ஓட்டி வந்தது கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த ரமேஷ் என்பவரது மகன் சிவா என்பதும், ரேஷன் அரிசி கடத்தலுக்கு உதவியாக இருந்தது அதே பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் என்பதும் தெரியவந்தது. இருவரும் கர்நாடக மாநிலத்தில் இருந்து தமிழகத்திற்கு மாங்காய் ஏற்றி வந்து இறக்கிவிட்டு திரும்பி செல்லும் பொழுது பொதுமக்களிடம் நேரடியாக ரேஷன் அரிசியை குறைந்த விலைக்கு வாங்கி கர்நாடக மாநிலத்திற்கு எடுத்து சென்று விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த கிருஷ்ணகிரி உணவு பாதுகாப்புத்துறை காவல்துறையினர் வேனை பறிமுதல் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உயிரிழந்த ராணுவ வீரரின் உடலுக்கு ராணுவ மரியாதையை செலுத்தி உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கெங்காபிராம்பட்டி சுப்ராயன் நகர் தெருவை சேர்ந்தவர் ராணுவ வீரர் ரத்தினவேல். ஊத்தங்கரை திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்னானூர் சென்று கொண்டிருந்தபோது நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனை அறிந்த உடன் பணிபுரியும் பட்டாலியனை சார்ந்த ராணுவ வீரர்கள் ரத்தினவேலின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி ராணுவ மரியாதை செலுத்தி தேசிய கொடியை அவரது மனைவியிடம் வழங்கினர். பின்னர் இறந்த ராணுவ வீரரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தாம்பரம் அடுத்த மேடவாக்கம் பகுதியில் புறம்போக்கு இடத்தை ஆக்கிரமிக்க முயன்ற திமுக பஞ்சாயத்து துணைத் தலைவரால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த மேடவாக்கத்தில் பஞ்சாயத்து துணைத் தலைவராக இருப்பவர் கோபு. இவர் விஜயநகரம் மசூதி தெருவில் உள்ள காலி அரசு பொதுநிலத்தை வேலி போட்டு வைத்துள்ளார். இதனை அறிந்த பஞ்சாயத்து தலைவர் கேட்கவே பஞ்சாயத்து துணைத் தலைவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதுபோன்று பஞ்சாயத்து துணைத் தலைவர் கோபு மேடவாக்கம் பகுதியில் அரசு புறம்போக்கு இடங்களை அபகரித்ததாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. இதுபோன்று அரசு நிலத்தை அபகரிப்பவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ரஷ்யாவில் நடைபெறும் கல்வி மாநாட்டில் சென்னையில் இருந்து கலந்து கொள்ளும் 10 மாணவர்களுக்கு ரஷ்ய தூதர் அலெக்சாண்டர் டெனோட்டோ விசா டிக்கெட் வழங்கி வழி அனுப்பி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த சேலையூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரஷ்ய நாட்டின் துணை தூதரும் இந்தியாவிற்கான ரஷ்ய கலாச்சார இயக்குநருமான அலெக்சாண்டர் டெனோட்டோ கலந்து கொண்டார். அப்போது ரஷ்ய நாட்டில் நடைபெறவுள்ள சர்வதேச கல்வி மாநாட்டில் 42 நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொள்கின்றனர். அதன்படி சென்னையில் உள்ள பாரத் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 10 சிறந்த மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். அங்கு அவர்களுக்கு AI, ரோபோட்டிக் IT உள்ளிட்ட துறைகளில் பயிற்சி வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் ரஷ்யா செல்ல உள்ள மாணவர்களுக்கு ரஷ்யாவின் துணை தூதர் அலெக்சாண்டர் டொனேட்டோ மாணவர்களுக்கான விசா, டிக்கெட் உள்ளிட்டவை வழங்கி வழி அனுப்பி வைத்தார். தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பணி மாறி சென்றதற்கு பெற்றோர்கள் தலைமை ஆசிரியர் காலில் விழுந்து இந்த பள்ளியிலேயே பணியாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அருகே கடுவங்குடி கிராமத்தில் 1954 ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளிக்கு கடந்த 2014ஆம் ஆண்டு தலைமை ஆசிரியராக முருகையன் என்பவர் பணியில் சேர்ந்தார். 20 மாணவர்கள் மட்டும் பயின்று வந்த பள்ளியில் 100 மாணவர்கள் வரை சேர்க்கையை உயர்த்தினார். இந்நிலையில் திடீரென்று கடந்த புதன்கிழமை தலைமை ஆசிரியர் பணி மாறுதலாகி சென்றுள்ளார். 20 மாணவர்கள் மட்டும் பயின்று வந்த பள்ளியில் 100 மாணவர்கள் வரை சேர்க்கையை உயர்த்தினார். இந்நிலையில் திடீரென்று கடந்த புதன்கிழமை தலைமை ஆசிரியர் பணி மாறுதலாகி சென்றுள்ளார். இதனால் அவரை மீண்டும் இப்பள்ளியில் பணியாற்ற கோரி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை சந்தித்த முருகையன் உடல்நிலை சரியில்லாத காரணத்தை எடுத்துக் கூறி அடுத்த ஆண்டு பள்ளிக்கு மீண்டும் வந்து பணியாற்றுவதாக வாக்குறுதி அளித்தார். அப்போது சில பெற்றோர்கள் இந்த பள்ளியிலேயே பணியாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து தலைமை ஆசிரியர் காலில் விழுந்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.